கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர், தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், வணக்கம். சார் இன்றைய தினம் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டிலே ஒரு தலைப்பு செய்தியா அந்த திருப்புவனம் அஜித் அவர்களுடைய அந்த கஸ்டடி மரணம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. கூடுதலா பார்த்தோம்னா, இந்த சம்பவத்துல பல்வேறு நபர்கள் தொடர்புல இருக்காங்க. புகார் குடுத்த அந்த பெண் பல்வேறு முன்னுக்கு பின்னான முரண்பாடான கருத்துக்கள்லாம் சொல்றாங்கன்ற மாரியான பல்வேறு கருத்துக்கள்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. முதல்ல இந்த வழக்க நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல அ இந்த வழக்கில் தொடர்புடைய அந்த பெண்கள், புகார் கொடுத்த பெண்கள் முதல்ல யாரு என்னன்ற பின்னணி அறிவிக்கப்படும். அவங்களுக்கு அவர் கொடுத்த புகாருக்கு எப்படி தனிப்படை அமைச்சாங்க? 10 பவுனுக்கெல்லாம் நாட்டுல தனிப்படை எங்கேயும் அமைக்கிறது இல்ல. தனிப்படை அமைக்கிறதுன்னா என்னன்னா, இப்போ ஒரு பைக்ல போனாங்க, ஹெல்மெட் ஏதாவது செயின் அத்துட்டு போனாங்க, விழுந்து இறந்துட்டாங்க. இப்படி ஏதாவது குற்றத்தின் கடுமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஏதோ பைக்ல போய் காயப்படுத்திட்டாங்க, இல்ல ஏதாவது வீடு புகுந்து பெண்களை கத்தியால் குத்தி இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாதான் காவல்துறை இவ்வளவு சீரியஸா பல தனிப்படை அமைச்சு தேடும். ஆனா அந்த அம்மா, நான் கார்ல வச்சேன், சீட்ல வச்சேன் நகைய, இப்போ எந்த பொம்பளையாலும் நகைய சீட்ல வச்சுட்டு போகணும்னு எனக்கு தெரியும். பெண்கள் கழுத்தை போட்டு சேலையை போட்டு சுத்திக்குவாங்க. அப்படி இல்லையா, ரொம்ப பாதுகாப்பான ஏதாவது ஒரு லாக்குல வச்சு பூட்ட பார்ப்பாங்க. எந்த பெண்ணுமே சீட்ல வச்சுட்டு போற ஆளுங்க கிடையாது. அப்ப இவங்க சொல்ற புகாரே உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வேண்டியது. ரெண்டாவது, இந்த அம்மா யார் மூலமா முதல்ல புகார் கொடுக்கும்? சரியா? தனிப்படையை அமைச்சாருன்னா இப்ப டிஎஸ்பிய சஸ்பெண்ட்ல வைக்கிறது மேட்டர் இல்ல, டிஎஸ்பிய காவல் எடுத்து விசாரிக்கணும். எதுக்கு தனிப்படை அமைக்கணும் இல்லையா? தனிப்படை அமைக்கிற அளவுக்கு இதுல என்ன கொடிய குற்றம் என்ன நடந்தது, மனிதாபிமானமற்ற குற்றம் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு பின்னணி இருந்தாதான் நீங்க தனிப்படையை அமைப்பீங்க. இல்லையா, அந்த திருட்டினுடைய அளவு அதிகமா இருக்கு. 300 பவுனு, 200 பவுனு, 100 பவுனு, இந்த மாதிரி ரொம்ப திட்டம் போட்டு குரூப்பா செஞ்சிருக்காங்க. அது செஞ்ச விதம் ரொம்ப நூதனமா இருக்கு, குளங்களை இதெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தாதான் தனிப்படை அமைப்பு. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுருக்காரு 10 பவுன் அப்படின்னா என்னப்பா நடந்தது எல்லா விஷயங்களையும் கேட்டிருக்காரு. அப்புறம் அதை ஃபாலோ அப்பான விசாரணை என்ன பண்ணுவாங்க, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல விசாரிப்பாங்க, இந்த பெண்களையே கூப்பிட்டு திரும்ப விசாரிப்பாங்க. ஏமா எதுவும் ஞாபகப்படுத்தி பாருங்க, வீட்டுல எல்லாம் தேடி பாருங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல சம்பந்தப்பட்டவங்களுடைய உறவினர்கள், மருமக இருந்தா, அந்த அம்மாவுக்கு மருமக இருந்தா, இந்த ஆளுக்கு இந்த பொண்ணுக்கு கணவர் இருந்தா, அவங்கள கூப்பிட்டு என்னென்ன அன்னைக்கு இவங்களுக்கு இப்படி நகை போடுவாங்களா, இது வழக்கமா, இப்படி வேற யார் மீதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா, இப்படி எல்லாம் விசாரிக்கணும். இன்ஸ்பெக்டர் முதல் நாளாக செஞ்சு அனுப்பிச்சிருக்காரு அந்த பையனை. அடுத்த நாள் தனிப்படை வாழும் தலையும் இல்லாத தனிப்படை. அது என்ன, ஒரு எஸ்ஐ தலைமையில தான் வழக்கமா தனிப்படை அமைப்பாங்களா? ஆனா டிராபிக்ல ஒருத்தர், இன்ஸ்பெக்டர்ல ஏட்டுல ஒருத்தர் அப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டு கலவையா ஒரு தனிப்படை. அந்த தனிப்படையே சட்டவிரோத படை. ஏன்னா எஃப்ஐஆர் கூட போடல. எஃப்ஐஆர் போடாம நீங்க எடுத்து விசாரிக்கிறீங்கன்னா அது சட்டவிரோத படை. இந்த சென்னையில நடந்த மாதிரி காவல் அதிகாரியே வாகனம் அனுப்புனார்ல, ஒரு ஏடிஜிபி ஜெயராமன், அந்த கணக்குல இதெல்லாம் போலீஸ் செய்யக்கூடிய சட்டவிரோத வேலைகள். அப்ப ஏன் எஃப்ஐஆர் போடப்படல? எஃப்ஐஆர் போட்டதன் அடிப்படையில நீங்க விசாரிச்சிருக்கணும். அதன் அடிப்படையில தனிப்படை கூட அமைக்கப்பட்டிருக்கணும். அப்படியும் கூட தனிப்படை அமைக்கும். அப்ப அவ்வளவு தேவை என்ன, அவ்வளவு ஆத்திரம் என்ன, அவ்வளவு வன்மம் என்ன அந்த பையன் மேல உங்களுக்கு? சரியா? அப்ப இந்த பொம்பளை ஆளு 2 பேரும் எதற்காக அந்த பையன் மீது இவ்வளவு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏவனாங்க? இதுல வேற எதுவும் பின்னணி இருக்கான்றது முதலில் விசாரிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த தனிப்படை அமைக்கப்பட்டதுதான், ஆமா, அந்த தனிப்படை அமைக்கப்பட்டதுதான்
முற்றிலுமே ஏதோ பெரிய கையினுடைய செல்வாக்கின் கீழே அமைக்கப்பட்டது. பெரிய ஆளியாரோ இதுல சம்பந்தப்பட்டு செல்வாக்கின் கீழே இந்த போலீஸை ஏவி விட்டுருக்காங்க. அப்ப அது என்னன்னு விசாரிக்காம இதுல வழக்குல தீர்வே வராது. அப்ப இந்த 5 போலீஸ்காரங்க அடிச்சாங்க, அவளை கொன்னாங்க, முடிஞ்சு வச்சு அப்படின்னு அப்ப கதை முடிஞ்சு போயிடும். இதுல ஒழுங்கா இருக்க வேண்டியது உயர் அதிகாரிகள் தான். இப்போ உயர் அதிகாரிகள் பூரா என்ன பண்றான்னா, ஊருக்கு உட்காந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றான். இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மேல உள்ள பஞ்சாயத்தா என்கிட்ட அனுப்புன்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த DSP level ல இருக்கிற ஊரங்க. இப்ப அதே மாதிரியான ஒரு வேலை தான் இது. இதுல ஏதோ இன்வால்வ் ஆயிருக்குதா தெரியுது. அதனால டிஎஸ்பியை நீங்க வெறுமனே சஸ்பெண்ட் பண்ணி அனுப்புனது அல்ல மேட்ரு. டிஎஸ்பியை காவலில் எடுத்து விசாரிக்கணும். டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டது யார்? எஸ்பியை நீங்க ஓய்வுல வச்சிருக்கீங்க. எஸ்பிக்கு இதுல என்ன ரோலு? அப்ப இதெல்லாம் விசாரணையில கொண்டு வரப்படணும் இல்லையா? அப்பதான் இதனுடைய லிங்க் தெரியும். அப்ப என்ன எல்லா வழக்கையும் முன்னையா ஏதாவது இழுச்சவாய 4 போலீஸ்காரே கிடைச்சா, இழுச்சவாய ஏழையா இருக்கிறவங்க கிடைச்சா, இழுச்சவாய ஏதாவது பேக்ரவுண்ட் இல்லாதவன் கிடைச்சானா அவன் மேல தூக்கி தாலியை எடுத்த கேஸு, சங்கிலியை எடுத்த கேஸு, பிக் பாக்கெட் எடுத்த கேஸு, எல்லா கேஸையும் போடுற கதை தான் அதெல்லாம். அப்ப அவங்க டிஎஸ்பியையும் எஸ்பி இதுல உள்ள கொண்டு வரணும், விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது முக்கியமான டிமாண்ட். அந்த 2 பெண்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். நீங்க சொல்றத பார்த்தா புகார் கொடுத்தவங்க மீதே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கருத்தை வைக்கிறீங்களே, ஏன் இந்த மாதிரியான கருத்து? புகார் கொடுத்தவங்க மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நம்ம கேட்க போறது இல்லையே. புகார் கொடுத்த உடனே ஒரு 6 பேர் நாய் மாதிரி ஏன் பாஞ்சாங்கன்னு நம்ம கேட்கிறோம். வேட்டை நாய் மாதிரி பாஞ்சு ஒருத்தனை கொண்டிருக்காங்க, இது எப்படி நடந்ததுன்னு நம்ம கேட்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த புகாருக்கு என்ன இன்ஃபுளுன்ஸ் கேட்கு. எஃப்ஐஆரே பதியப்படல. புகார் சொன்னா எல்லாருக்கும் இப்படித்தான் நீங்க செய்றீங்களா? நான் வர்றேன், எங்க நான் வண்டியில பைக்ல வச்சிருந்த 10 பவுனை காணான்னு சொல்றேன், இப்படி நீங்க தனிப்படை அமைச்சு தாவிடுவீங்களா? என்ன மக்கள் உயிர்னா உங்களுக்கு ஈஸியா கிடக்க? அப்ப புகார் படி முறையான சட்ட நடவடிக்கை இது இல்ல. இது ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டோடு நடக்குதுன்றதுதான் இப்ப பிரச்சனையே. என்ன ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்? போலீஸ் எப்படி வந்துட்டு யாராலையும் மேலதிகாரிகளாலேயோ அல்லது அரசியல் செல்வாக்குள்ள நபர்களாலேயோ இல்ல பணக்காரர்களாலேயோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படணும்னா இது என்ன சமூக நீதி போலீஸ்? இது யாருக்கு வேலை செய்யுது? ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்க போக முடியுமா? இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் நீதி வாங்க முடியுமா? எவனோ போன் பண்ணானா 6 பேரை நாய் மாதிரி விட்டு கடிக்க விடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மக்கள் என்ன நீதியை வாங்கிட முடியும்? எவனுக்கு நீங்க நீதி சொல்லுவீங்க? அந்த திருப்போனா அந்த வட்டாரம் போல நீங்க பெட்டி கேஸுக்கு போனா கூட சாதி கேட்பான். நாங்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு வண்டி இடிச்சிருச்சு, எங்க டிரைவரு அவரு இந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவர், போனோன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறான், நீ என்னடா சாதி அப்படின்னு. அவரு அந்த பையன் நான் எஸ்சி சார் சொன்ன செகண்டுக்கு அவருடைய ட்ரீட்மெண்ட்டே மாறுது. அப்புறம் நான் போயிட்டு தகராறு பண்ணேன், சார் இதெல்லாம் கேட்குறேன், இவர் மேல தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணேன். ஆனா என்ன நினைக்கிறது, இதுக்கு எடுப்புல சாதியாது. அப்ப என்ன கேட்கிறேன், இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த மக்களுக்கான போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. சமூக விரோத செயல்களை செய்வதற்கு அலுவலகம் போட்டு கொடுக்கறதுக்கு தான் வரி கட்டுறோமா? இதான் இப்ப நடக்குதாங்க. அதான் நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க உண்மையிலேயே விடியல் அரசு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னா இந்த காவல்துறை அதிகாரிகளை ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னா மேல இருக்கிறவன் திமிர்த்தனம் பண்றான், எஸ்பி வரைக்கும், ஐஜி வரைக்கும், ஏடிஜிபி வரைக்கும் ஒரு கட்டுக்கடங்காத போக்கு இருக்கு, யாரும் சட்டத்தின்படி நடக்கல. அப்ப இதை ஒழுங்குபடுத்தலைன்னா வேலைக்கு ஆகாது. அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா காவல்துறையில சங்கம் வைக்கணும்னு சொல்றோம். இந்த 6 காவலர் இருக்காங்கல்ல, 6 காவலர் இருக்கான், சார் இதெல்லாம் நாங்க செய்ய முடியாது. கேரளால சொன்னா சார் இதெல்லாம் நாங்க செய்ய முடியாதுன்னு பாத்துக்கங்க. கேரளா போலீஸ்ல
நீங்க இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட இதை பூரா நீ செய்யணும் ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு டிஎஸ்பியோ சொன்னா, சார் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் அரெஸ்ட் பண்ணுவேன், சிஎஸ்ஆர் போடுவேன், எஃப்ஐஆர் போடுவேன், இதான் என் வேலைய டியூட்டி. மோசத்துக்கு செய்யறதுக்கு நான் ஆள் கிடையாது, நீ உன் வேலையை பாருட்டு போவான். ஏன் தெரியுமா? கேரளாவில் காவல்துறைக்கு சங்கம் இருக்கு, எல்லாருக்கும் எல்லா போலீஸுக்கும் சங்கம் இருக்கு, இங்க சங்கம் கிடையாது. சரியா? அப்ப சங்கம் இருக்கும்போது இப்ப அடிமட்ட காவலர் இப்ப 6 பேர் குடும்பம் தெருவுல நிக்கிறான், யார் சொல்லி அறிக்கை சொன்னா அவனை ஏவுனது யாரு? ரைட்டா? அப்ப அவனுக்கு ரோல் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, அவனுக்கு ரோல் இல்லைன்னு சொல்ல வரல, அவன் திருட்டினா நம்ம இல்லைன்னு சொல்லல. போலீஸ்காரன்னா நீ என்ன படிச்சுட்டு வந்த? செய்ய முடியாதுன்னு சொல்லு சார். கூப்பிட்டு வந்துட்டு அடிக்காத, விசாரி சார், பெரியெல்லாம் சொல்லலன்ட்டு விளைவிக்க. நீ எதுக்கு நாய் மாதிரி பாஞ்சு ஒரு ஆளை கொல்ற, ஒரு குடிமகனை கொல்ற? அவன் உனக்கு என்ன செஞ்சான்? உனக்கு என்ன சோத்துல விஷம் வச்சானா? அப்ப சம்பந்தம் இல்லாதவனா நீ எதுக்கு நீ அடிச்சு கொள்ற? இந்த 6 போலீஸ்காரனை எதுக்கு அடிச்சு கொள்ற? அதைதான் உனக்கு சீருடை பணி இதை சொல்லி கொடுத்தாங்களா? ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்களா? ட்ரைனிங்ல என்ன படிச்ச? அப்ப மூத்த அதிகாரி சொன்னா என்ன எல்லாமே செய்வியா? அவன் வீட்டு மரத்தை அள்ளி சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுவியா? நீங்க உன் சொந்த ஆதாயம் நீங்க அதுல இருக்க போய் தானே இந்த களவாணித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இவங்க சொல்ற இந்த நியாயங்களை எடுபடாது. ஆனா இதுக்கு பின்னால பெரிய கை இருக்கு, அதை பார்க்கணும். யார் எஸ்பியா டிஎஸ்பியா எவன் செஞ்சா யாருக்கு இந்த ரோல் இருக்குன்றத பார்க்கணும் அப்படின்றத கட்டாயமா எல்லாரும் வலியுறுத்தணும். இந்த விஷயம் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளியா மாறணும். இன்னும் நான் போலீஸ்காரங்களுக்கு சொல்றேன், போலீஸ்காரங்களுடைய குடும்பத்துக்கு சொல்றேன், எல்லா போலீஸ்காரங்களுக்கும் சொல்றேன், முதல்ல தமிழ்நாட்டுல போலீஸ்க்கு சங்கம் வைக்க போராடுங்க. சங்கம் இல்லைன்னா நீங்க இப்படி வந்துட்டு எச்சக்கல வேலையை செய்ய வேண்டி வரும், இந்த எடுபடி நாய் வேலையை செய்ய வேண்டி வரும், அடிமைத்தனமா வேலை பார்க்க வேண்டி வரும். அவன் சொல்றத பூரா தேவையா இருந்தது 6 போலீஸுக்கும்? அதெல்லாம் ரொம்ப சாதாரண குடும்பங்கள். இந்த போலீஸ் வேலையை வச்சுதான் அந்த குடும்பம் ஒரு படிக்க முன்னேறி இருக்கும். அதை பூரா இப்ப தெருவில் காலி பண்ணிட்டாங்கல்ல. அப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற போலீஸுக்கு சங்கம் வேணும்ன்ற போராட்டத்தை நீங்க எடுத்து அதை சாதிக்கலைன்னா நீங்க எப்படி ஏவல் நாய்களாக பயன்படுத்தப்படுவீர்கள்? வெட்டியா தெருவுல போவீங்க, உங்க வாழ்க்கை படுத்த ஆகுன்றது நம்ம திரும்ப வலியுறுத்த விரும்பும். சுயமரியாதையா வேலை செய்யணும், மான மரியாதையோடு நீங்க வேலை செய்யணும். ஒரு போலீஸ்கார ஒரு அதுக்குரிய நேர்மையோட அந்த உடுப்பினுடைய கௌரவத்தோடு நீ நடந்துக்கிட்டோம்னா, ஒரு காவலனா பாதுகாவலனா நீ நடந்துக்கிட்டோம்னா உனக்கு சங்கம் வேணும், அதுக்காக போராடு. அப்படி இல்லைன்னா இந்த தெரு வந்தவன் போனவன் இந்த அதிகாரிகளுக்கு ஃபுல்லா நீ செருப்பு வேலை தான் பார்க்கணும். அதனால இந்த காவல்துறையில் சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு நம்ம சொல்ல விரும்புறோம், ஒழுங்கா காவல்துறைக்கு சங்கம் வச்சாதான் போலீஸ்காரன் வந்துட்டு எழுத்து பேச முடியும், சட்டப்படியா அவனால நடக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவனை இந்த மாதிரி குறுக்கு வழியில பயன்படுத்துறது காலம் பூரா தீராது. கேரளாவில் நீங்க போய் பாருங்க, போலீஸுக்கு இருக்கிற மரியாதை அங்கதான் இருக்கு. காவல்துறையும் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தீங்கன்னா, கேரளாவில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ரிசப்ஷன் இருக்கு, பாத்துருக்கீங்களா நீங்க? கேரளாவில் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா முன்னால சோஃபா போட்டு ரிசப்ஷன் இருக்கு. நீங்க சும்மா அங்க பீத்திக்கிறீங்க, பக்கத்து மாநிலங்கள்ல எல்லாத்தையும் போய் படிக்கணும். அழகா ரிசப்ஷன் இருக்கு, முறையா புகார் கொடுத்தா விசாரிப்பாரு. ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க இதுல கரெக்டா அந்த வேலையை பக்காவா செய்வாங்க. அங்க அவங்க லஞ்சம்லாம் கூட பெரும்பாலும் பார்க்கிறோம். நம்ம சில விஷயங்களுக்கு போயிருக்கு, நம்ம பார்த்துருக்கு. அப்படி எதிர்பார்க்கிற மாதிரியும் இல்லை, அவன் அவ்வளவு கௌரவத்தோட இருக்கான் அந்த போலீஸ்காரன். அப்படி தமிழ்நாட்டு போலீஸ முதல்ல நடத்துங்க, அவனுக்கு சங்கம் வைங்க, விடியல் அரசு இதை உடனடியா செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி சார். நன்றிங்க.